தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம், அதில் இடப்பகுதி மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாதகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சைக்கு பதிலாக லட்சை, எவ்வளோ கொடுமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நமக்கு செய்கிற தீமையை தான் அவங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, உங்களை வேதனைப்படுத்துனாங்களா, உங்களை நம்ப பண்ணி உங்களை ஏமாத்துனாங்களா, அந்த காரியம் செய்கிறேன் இந்த காரியம் செய்ய அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப பண்ணி உங்களை ஏமாற்றுறாங்களா, அன்று எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. கீழே கொண்டு வரல, உங்களுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். நீ இவ்வளோ தீமை செஞ்சலாப்பா, நீ இவ்வளோ கெடுதல் செஞ்சல, ஆனால் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிற தேவன் நான் ஒருவன் உண்டு என்று நீ அறிந்து கொள்ளும்படி நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்கிறேன். நீங்கள் மனம் சோர்ந்து போகிறீங்க, இப்படிலாம் ஏமாத்துதாங்களே, இப்படிலாம் துரோகம் பண்ணுறாங்களே, நீ நம்ப பண்ணி நீ ஏமாத்துதாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் சோர்ந்து போகலாம், கண்ணீர் வடிக்கலாம். ஏன் ஆண்டவன் நீ ஏமாத்துதாங்க. மனுஷங்களால் இருக்கலாம், நாசில் உள்ள சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது பாருங்கள், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்குது, நலம் என்று இருக்கிறது. அந்தவனே நீங்கள் சொன்னதுனால தான் நான் செய்தேன்னு சொல்லி நீங்கள் பல முறை செய்திருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பார்த்துருக்கேன். ஆண்டவர் சொல்லி நான் செஞ்சுருப்பேன், அதை சரியாக செஞ்சுருப்பேன். ஆனால் எனக்கு விரோதமாக இருக்கிற மனுஷங்கள் பொறாமைப்பட்டு அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணி வேதனைப்பட்டு மனம் முடிவாக்கி அந்த இடத்த விட்டே விரட்டுவாங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன், நான் அமைதியாக போயிடுவேன். ஆனால் தேவனும் தன்னுடைய கரத்தை விட்டு அந்த இடத்துக்கு விளக்கிடுவார், சின்னாமண்ணமாக்கி விட்டுருவார். விசாசம் ஞானமாக நாம் இருக்கிறோம். நம்ம விரோதமாக லட்சம் பண்ணுறாங்களா, நம்ம விரோதமாக துரோகம் பண்ணுறாங்களா, நம்மளை அழிக்க நினைக்கிறாங்களா, ஆண்டவர் அவங்க தொழுது நினைக்கிறாங்க. ஒரு மனுஷனை பரலோகத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக நாவையும் கரத்தையும் நீட்டுகிறோட நிலைமை எவ்வளவு கேவலமாக முடியும். மோசையை பார்த்து அவர்கள் தூஷித்தார். அடுத்த நிமிஷம் என்னாச்சு? தேவன் அடுத்த நொடி அடித்து போட்டார். மோசையை கெஞ்சினதுனால ஆண்டு விட்டார். ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை வேதனைப்படுத்துகிற மக்கள், உங்களை காயப்படுத்துகிற மக்கள் இன்றைக்கு நன்றாய் சந்தோஷமா கம்பீரமா ஆட்சி மூச்சின் தொழில்கிட்ட அடையலாம். தேவன் நியாயத்தில் கொண்டு வரும் நாள் உண்டு. அப்பொழுது அவர்கள் பதபதைத்து நிற்பார்கள், அப்பொழுது கெஞ்சி கொண்டு நிற்பார்கள். நீங்களோ கம்பீரமாய் நடப்பீர்கள், அன்று உங்களுக்கு ஆள செய்வாங்க. சரிங்களா? நீ சோர்ந்து போகாதீங்க, ரொம்ப மனசை போட்டு வாட்டி வதைக்காதீங்க, எதுக்கு எடுத்தாலும் அழாதீங்க. ஏமாத்துறாங்களா, அது அவங்களோட தலையில் எழுதி இருக்குது. அன்று எத்தனை காலம் என்று பார்த்து கொண்டே இருப்பார். எகிப்து ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை விடுபட்டு சொல்லி அன்று பல முறை அவனுக்கு அற்புதம் செஞ்சார், பல தீங்குகளை அனுபவித்து அவனுக்கு பல வேதனைகளை கொடுத்தார். ஆனால் அவனுடைய மனம் மாறவே இல்லை. ஏன்? அவனுடைய புத்தியே அப்படிதான். தான் செய்வது சரி, நான் என்ன செஞ்சாலும் சரி அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் அவன் இருந்தான். முடிவு எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஒரே இதில் மொத்த வித்தியான சங்காரம் பண்ணி போட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் மண்ணு செய்வார், இந்த வருடம் செய்வார். இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருடம் அனுக்கிரகத்தின் வருஷம், நிக்கிரகத்தின் வருஷம் அல்ல, அனுக்கிரகத்தின் வருஷம். தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கணும்ப்பா. யார் இந்த காணொலி வழியாக வேதனையோடு துக்கத்தோடு ஆனோனை நம்பின மனிதர்கள் எனக்கு தீமை செய்து என்னை ஒடுக்குறாங்க, என்னை நெருக்குறாங்க, தாய் தகப்பன் முதற்கொள்ளும் எனக்கு துரோகியாக இருக்கிறாங்களே என்று வேதனையோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு அதனை முந்து போய் நொறுங்கி போய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. வாழவையும் வாழ்ந்திருக்கும்படி செய்யுமானோம், சுகித்திருக்கும்படி செய்யுங்க, சந்தோஷப்பட்டு வாழ செய்யுங்க, மகிழ்ச்சியை வாழ செய்யுங்க, காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்க. காரியம் சத்தியம் கர்த்தரால் வரும் என்று இருக்கிறது. காரியங்களை வாய்க்க பண்ணி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் திடப்படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷத்தினால் நிரப்புகிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி நன்மையினால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நம் மனம் சோர்ந்து போவது நிமித்தம் நமக்கு ஒரு தீமை நடக்க போறதில்லை, ஒரு நன்மை நடக்க போறதில்லை. ஒன்றை மாத்திரம் செய்யுங்க. தேவனே, உமக்கு நன்றி. இதுவரை பாதுகாப்பு தெய்வம், இனிமேலும் பாதுகாப்பேன், இனிமேலும் எந்த சுமப்பை தப்புவிப்பேன் என்று தேவனை போற்றி புகழ்ந்து பாடுங்க. கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொந்த போகாதீங்க, யாரும் ஆசீர்வதிப்பார். God bless you.